கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் கர்த்தருடைய வேத பகுதியாக, அன்றைய வேத வார்த்தையாக நாம் சங்கீதம் 73வது சங்கீதம் 24வது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இது ஒரு ஆசாப்பினுடைய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. உம்முடைய ஆலோசனையின்படி படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமேலே ஏற்றுக்கொள்வீர் என்று ஆசாப் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமேலே சேர்த்துக்கொள்வீர், ஏற்றுக்கொள்வீர் என்று அவர் சொல்லுகிற அருமையான வேத வார்த்தையை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என் கருமையானவர்களே, சகோதரனே, சகோதரியே, உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தினீர் என்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீர் என்னை உமது ஆலோசனையின்படி என்னை நடத்துகிறீர் என்ற அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான வேத வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலோசனையிலே சிறந்தவராக இருக்கிறார். தேவன் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு ஆலோசனை மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து போகிற ஒவ்வொரு காலங்களிலும் நமக்கு ஆலோசனை மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு ஆலோசனை அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் நாம் எதை செய்தாலும் நமக்கு ஆலோசனை மிக அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, சபையை நடத்துகிறவர்களுக்கு ஆலோசனை அவசியமாக இருக்கிறது. குடும்பத்தை நடத்துகிறவர்களுக்கு ஆலோசனை அவசியமாக இருக்கிறது. ஒரு தொழிலையோ அல்லது ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறவர்களுக்கு ஆலோசனை மிக அவசியமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஆசாப்பு சொல்லுகிறார், இந்த சங்கீதத்திலே 73வது சங்கீதத்திலே 24வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது அவர் சொல்கிறார், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி என்று சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆசாப்பு எப்பொழுதும் ஆண்டவருடைய ஆலோசனையை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார். தேவன் தனக்கு ஆலோசனையை கொடுக்கிறவர் என்பதை ஆசாப்பு நன்றாக அறிந்திருக்கிறதை இந்த இடத்திலே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நமக்கு ஆலோசனை மிக அவசியமாக இருக்கிறது. எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதைக்கு நாம் ஆலோசனை கேட்க வேண்டி இருக்கிறது. இந்த உலகத்திலே ஆலோசனை ஆலோசிக்காமல் அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பப்படி தங்கள் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அவர்கள் அந்த காரியத்திலே வெற்றி பெறாமல் அதிலே அவர்கள் விழுந்து போவதை, தோத்து போவதை, சீர்கெட்டு போவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவர் ஞானத்தில் சிறந்த தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அறிந்த ஆண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனாக இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அவர் தேவனுடைய ஆலோசனையின்படி நடந்ததை நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது எப்படி யுத்தம் பண்ண வேண்டும், எந்த வழியாய் போக வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டதை அநேக வேத பகுதிகளிலே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் இந்த ஆசாப்பும் சொல்லுகிறார். அவர் தேவனை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கின்ற பொழுது, அந்த ஆலோசனையின்படி நாம் நடக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான வேளையிலே
நான் ஒன்றை உங்களுக்கு வலியுறுத்தும்படிக்கு விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஆலோசனையின்படி, தேவனுடைய ஆலோசனையின்படி, கர்த்தருடைய ஆலோசனையின்படி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நடத்துவீர்களால் அவர் நிச்சயமாக முடிவிலே மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, குடும்பத்திலே, சொந்த வாழ்க்கையிலே, தொழில்களிலே நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? எப்படி நடத்த வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று அறியாதவர்களாக ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஆலோசனையிலே அவர் சிறந்தவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்திலே, பாதத்திலே, தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, வேத வார்த்தை மூலமாக, செய்திகள் மூலமாக, தேவ ஜனங்கள் மூலமாக, தேவ மக்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த காரியத்தை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இந்த காரியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து அந்த ஆலோசனையின்படி அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த அருமையான வேளையிலே, இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி உமது ஆலோசனையின்படி நடத்தும் என்று ஆசாப்பு சொன்னது போல நாமும் ஆண்டவருடைய பாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவர் இந்த நமக்கு நாம் போக வேண்டிய இடத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும், எண்ணத்தை நடத்த வேண்டும், எவ்விதமாக வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் ஆலோசனையிலே சிறந்தவராக இருக்கிறார். அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அருமையான வேளையில் உங்கள் வாழ்க்கையிலே தடுமாறி கொண்டிருக்கிறீர்களோ, போராடி கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையிலே ஏமாந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, என்ன செய்வேன் என்று நீங்கள் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நடத்துவதற்கு, நம்மை நடத்துவதற்கு, நேர்வழியாய் நடத்துவதற்கு கர்த்தர் உண்மை முத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இப்பொழுதும் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களால் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இரத்தம் சிந்தின தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அருமையான வேளையிலே ஆண்டவருடைய வேத வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுப்பிறனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நான் பாவியான மனிதன், என் பாவத்தை எனக்கு மன்னியும் என்று நீங்கள் கேட்பீர்களால் ஆண்டவர் உங்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமில்லை, நீங்கள் உங்கள் நாவினாலே, உங்கள் வாயினாலே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் பாவத்தை மன்னியும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கைப்படினால் ஆண்டவர் உங்கள் எல்லா அநியாயத்துக்கும், எல்லா பாவத்தை நீக்கி அவருடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே உங்களை கழுவி ஆண்டவர் பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் பிரியமானவர்களே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருக்கிறோம் என்று ரோமரிலே 2:23 வேதவாசனம் இப்படி சொல்கிறது. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே ஆண்டவராகவும் இரட்சகராகவும் மீட்பராகவும் உங்கள் இருதயத்திலே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகுவீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாத்திரமில்லாமல் அவர் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பையும் விடுதலையும், தேவன் கொடுக்கிற சமாதானத்தையும் பரலோகத்தையும், தேவ சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அதை அவர் இன்றைக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இது ஒரு ஆலோசனையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகுந்த சமாதானத்தை, மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் ஒவ்வொரு அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் கொடுக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற முடியும்.
நான் உங்களுக்காக ஜெபிக்கும் விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமது ஆலோசனையின்படியே என்னை நடத்துவீர், என்னை நடத்தும் என்று ஆண்டவரே சங்கீதக்காரனை ஆசாப்பு சொல்லுறது போல அருமையான வேளையிலே கர்த்தாவே, இந்த அருமையான இந்த வீடியோவை பார்க்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஆலோசனை கர்த்தராயிருந்து அவருடைய எல்லா காரியங்களிலும் நீர் அவளை ஆலோசனை கொடுத்து நடத்தி அவளை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இந்த நாளை தந்ததுக்காய், இந்த வேலையை கொடுத்ததுக்காய் மக்கள் நன்றி சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.